விடுமுறை தினத்தை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோவிலில் பக்தர்கள் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? பிரசித்தி பெற்றது ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில். இந்த திருக்கோயிலுக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இதில் பாத்தீங்கன்னா தொடர் விடுமுறை இன்னைக்கு ஏராளமான பக்தர்கள் காலையிலே ராமேஸ்வரம் குவிந்திருக்காங்க. ராமேஸ்வரம் வரக்கூடிய பக்தர்கள் முதல்ல வந்து அக்னேதர்களை புனித நீராடிட்டு தங்களோட வாழ்ந்து மறைந்த முன்னோருக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினாங்க. அதைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களை நீராடி விட்டு நீண்ட வரிசையில் இருந்து சாமி தரிசனம் செய்து வராங்க. தொடர் விடுமுறையின் காரணமா பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் செஞ்சிருக்காங்க. அதே போல போக்குவரத்து சீர் செய்வதற்கு காவல்துறை நடவடிக்கை ஈடுபட்டு வராங்க. இருந்த போதும் அதிக அளவில் கூட்டம் காரணமாக ராமேஸ்வரம் முழுவதுமே ஒரு கூட்ட நெரிசல் தான் காணப்படுகிறது. அதே போல கோயிலுக்குள்ள வந்து கூட்டம் அதிகமா இருப்பதன் காரணமாக கோயில் நிர்வாகம் வந்து அவங்களை ஒழுங்குபடுத்தி சாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடு செய்து வராங்க. இதன் காரணமா பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து 1 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. கார்த்திக், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.